நெயில் ஆர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டியை காமிக்கிறதுக்கு, நம்மளோட அவுட்ஃபிட்ஸ் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு நம்ம மேக்கப் இல்லை ட்ரெஸ்அப் பண்ணுறது அப்படின்னா ஜென்ரலாக மேக்கப் அண்ட் ஹேர் மட்டும், இல்லைனா க்ளோத்ஸ் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, these nail arts are very very easy to apply. அதே மாதிரி நீங்கள் அதை எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ these are very quick and easy nail arts that you can do in a short span of time. Hello everybody, my name is Glinda Tony. I'm the faculty for Lakmé Academy Chennai Adyar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நெயில் ஆர்ட். நெயில் ஆர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டியை காமிக்கிறதுக்கு, நம்மளோட அவுட்ஃபிட்ஸ் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு நம்ம மேக்கப் இல்லை ட்ரெஸ்அப் பண்ணுறது அப்படின்னா ஜென்ரலாக மேக்கப் அண்ட் ஹேர் மட்டும், இல்லைனா க்ளோத்ஸ் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, யூ கேன் ஆல்சோ ட்ரெஸ் அப் யோர் நெயில்ஸ். ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சலான்ஸில் போய் எக்ஸ்பென்சிவாக நெயில் ஆர்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஜென்ரலாக ஆன்லைன் ஷாப்பிங்லையோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷஸ் வச்சோம், நம்மள்கிட்ட சிம்பிளாக இருக்கிற நெயில் ஆர்ட் டூல்ஸை வச்சோம் எப்படி நெயில் ஆர்ட் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைப்பிங் டேப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டிக்கர் இஸ் திஸ். இது ஈஸியாக நம்மளுக்கு ஆன்லைன்லேயோ இல்லை எந்த பியூட்டி ஸ்டோர்லேயோ கிடைக்கக்கூடிய ஸ்டிக்கர் தான். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள். முதல்ல உங்கள் நெயிலை நான் இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப்ரெப் பண்ணிக்கோங்க. அதாவது பேஸ் கோட், நெயில் பாலிஷ் அண்ட் தென் டாப் கோட். இதுக்கு நீங்கள் டாப் கோட்டை போடாமல் கூட இருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் டாப் கோட் போட தான் செய்யணும். இப்போது இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா இதை நீங்கள் பீல் பண்ணி உங்களோட நெயில்ஸில் ஒட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பீலிங்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸில் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் இதை இண்டிவிஜுவலாக ஒட்டலாம், இல்லை தனித்தனியாக எடுத்து ஒரு ஸ்டோரி மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் ஆஃப் வித் திஸ் கேட். ஸோ கான்ட்ராஸ்டாக நெயில் பாலிஷ் எடுங்க. ஸோ ஐவ் டேக்கன் அ நெயில் பாலிஷ் தட் இஸ் டார்க் ப்ளூ. ஸோ இதில் நான் இந்த ஒயிட் கேட்டை ஒட்ட போகிறேன். Done? Okay. So இந்த I'm going to pick this cat. ஸோ இப்போ இந்த கேட் நம்ம எடுக்கும்போது, கேட் மட்டும் இல்லை எந்த ஸ்டிக்கராக இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது இப்படி எடுத்து ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிடுவாங்க, கிழிச்சிருவாங்க ஆக்சுவலி. ஸோ இதை கிளியராக பீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டிக்கர் கிட்ட இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டிக்கர் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த லூஸ் ஆகிற ஸ்டிக்கரை அழகாக நீங்கள் பத்திரமா பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை எங்கே ஒட்ட போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக சென்டர் பண்ணி அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்மூதன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளாட்டாக நம்மளோட நெயிலில் ஒட்டும். ஐ ஹவ் ஆல்சோ சோசன் அ பட்டர்ஃப்ளை டு கம்பெனி த கேட். ஸோ இதையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி செப்பரேட் பண்ணுங்கள். பீல் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அதை அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்மூதன் பண்ணுங்கள். நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணும்போது, எஸ்பெஷலி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டும்போது, உங்களோட பாலிஷ் நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ட்வீசர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்மஜ் ஆகலாம், மார்க்ஸ் விழலாம். ஸோ நம்ம ஸ்டிக்கர்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை அப்படியே விடக்கூடாது. நம்ம இதை டாப் போட்டு சீல் பண்ணணும். இப்போது இது ஸ்டிக்கர் அப்படிங்கிறதுனால சீல் பண்ணலன்னா இது பீல் அவுட் ஆகி வந்துடும். அதே மாதிரி இது அழுக்காகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட டாப் கோட் எடுங்க. நல்ல குவாலிட்டி டாப் கோட் வாங்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், உங்களோட ஸ்டிக்கர்ஸ் உறிஞ்சி வந்துடும். ஸோ டாப் கோட் போட ஆரம்பிங்க. to seal the design.
இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டெக்னிக், இந்த ஸ்டிக்கரிங் டெக்னிக். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் டீக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சின்ன வயசில் நிறைய பபிள் கம்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஸ்டிக்கர்ஸ் எப்படி தண்ணியில் சோக் பண்ணி கையில் ஒட்டிப்போமோ அதே கான்செப்டில் தான் இவங்க எல்லோரும் வருவாங்க. ஸோ யூ ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். நீங்கள் போடுற பாலிஷ் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹாவ் மல்டிபிள் பிரிண்ட்ஸ் as well. இதில் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்கும், அனிமல் பிரிண்ட்ஸ் இருக்கும், இல்லை உங்களுக்கு நார்மலாக ட்ரைபல் பிரிண்ட்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் எது ஃப்ரீக்வெண்ட்டாக போடணும்னு தோணுதோ நீங்கள் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹவ் செலக்டட் திஸ் பர்டிகுலர் ஃப்ளோரல் டிசைன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வாட்டரில் சோக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பீஸில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரிங் வரும். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவரிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் சோக் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நான் ஒரு டீக்கில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை சோக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர் லூஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களோட பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி வச்சுருங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை வச்சிட்டிங்கன்னா பேக் டவுன் பண்ணி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஒட்டி வச்சுருந்த டீக்கில் கொஞ்சம் வெட்டாக இருக்கும். ஸோ அதில் டிஷ்யூ வச்சு லைட்டாக டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் வெளியே வந்துடும். தென் ஆஸ் யூஷுவல் finish it off with a top coat. இந்த ஸ்டிக்கர் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டிக்கர் மாதிரி இல்லை, கொஞ்சம் டெண்டராக இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் டாப் கோட் போடும்போது ரப் பண்ணக்கூடாது, டிசைன் வந்து கலைஞ்சிரும். This is your final result. So you can see the multiple sizes and the options that we have. இப்போ நம்ம சோக் பண்ண ஸ்டிக்கரை பீல் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட்டே இங்கே இந்த டிசைன்லேயே இருக்கும். ஸோ இதை நீங்கள் சைட்ஸில் தான் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ நெயிலோட கார்னரில் வச்சுட்டு பேக் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நெயிலோட ஷேப்புக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா pat it dry and your final step will be your top coat. ஸோ உங்களுக்கு போல்டாக கலர்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிள் அவுட்லைன்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸும் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு dab out the excess moisture. And apply top coat. These nail arts are very easy to apply. அதே மாதிரி நீங்கள் அதை எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. So these are very quick and easy nail arts that you can do in a short span of time.